தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து நம்மளோட பப்ளிக் பஸ்ஸஸை வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸை லான்ச் பண்ண போகுது. இப்போ எலக்ட்ரிக் பஸ்னால் வந்து இப்போ ஸ்கூட்டி இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி, எலக்ட்ரிக் கார்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. கிரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே ஏர் பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பெட்ரோல் அண்ட் டீசலோட கன்சப்ஷன் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 625 பஸ்ஸஸை லான்ச் பண்ண போகுது மேஜர் சிட்டிஸில். அதில் சென்னை பார்த்தீங்கன்னா 20 பஸ்ஸஸை வந்து உள்ளே விட போகுது. இதில் வந்து எப்படின்னா நியூ டெக்னாலஜி வச்சு இந்த பஸ்ஸஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் யூபிஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சீனியர் சிட்டிசன் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ட்ராவலாக இருக்கும். அதே நேரத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் நம்ம வந்து ட்ரெயின் ரூட் காட்டும்ல, அந்த மாதிரி இதில் வந்து பஸ் ரூட்ஸ் காட்டுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ் மட்டும் லான்ச் பண்ணால் போதாது, இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேணும்ல, லைக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் சென்டர், ஸ்மார்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டிரைவர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ், இதெல்லாம் வேணும்ல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதெல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லா சிட்டிஸ்க்குமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி. இப்போ சொல்லுங்கள், இந்த நியூவாக டிசைன் பண்ண போகிற எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் வந்து வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.